தம்பி, தெரியாத ஊருக்கு போற, எங்க போனாலும் பார்த்து பொறுமையா போ. சரிப்பா. நீங்க அம்மாவை மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. கிளம்புனதுல இருந்து அழுதுட்டே தான் இருக்காங்க. அதெல்லாம் உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவளுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா அவ கண்ணு முன்னாடி இருக்கணும்னு நினைக்கிறா. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. இருந்தாலும் உன் கனவும் உனக்கு முக்கியம்தான். டேய், பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சிட்டியா? நிம்மதி எல்லாம் எடுத்து. நிம்மதி, நீயா? நீ வருவன்னு சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலடி. கண்ணு, தனியாவா அம்மா வந்த? ஏமா இந்த ராத்திரியில தனியா வர? எங்களுக்கு ஒரு போன் அடிச்சிருந்தா நாங்களாவது உன்னை கூட்டிட்டு வந்திருப்போம்ல. இல்லப்பா, வர வேணான்னு தான் நினைச்சேன். ஆனா இந்திரன் சொன்னப்ப மனசு கேட்கல. சரி, அவனை ஒரு வாட்டி பார்த்துட்டு போலான்னு வந்தேன்ப்பா. அப்பா, காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா? குடிக்கலாம்ப்பா. இந்திரன், நிம்மதி, உங்களுக்கு காஃபி எதுவும் வேணுமா? இல்லடா, எனக்கு எதுவும் வேணாம். எனக்கும் எதுவும் வேணாம் மாமா. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நானும் அப்பாவும் போய் காஃபி குடிச்சிட்டு வரோம். ம். ஐயோ டிபி, ஏன் இப்படி பண்ற? தயவு செஞ்சு கால் அட்டென்ட் பண்ணு. காதல் வாசம் என் தேகம் பூசும் காலங்கள் பொய்யானதே, தீராத காதல் தீயாக மோத தூரங்கள் மடை மாறுமோ, வான் பார்த்து எங்கும் சிறு புல்லின் தாகம் காணல்கள் நிறைவேற்றுமோ. இந்திரன், சத்தியமா நீ ஏதோ சும்மா விளையாடுறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன்டா. உண்மையாவே நீ போறியா? என்னது, விளையாடுறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், உண்மையாவே நான் கிளம்புறேன்டி. இந்திரன் ப்ளீஸ்டா, போகாத. இப்போ உனக்கு என்ன நீட் இருக்கு நீ ஃபாரின் போறதுக்கு? ஏய், இங்க இருந்தா யாரையாவது பாத்துக்கிட்டே இருப்போம், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம? நம்ம கொஞ்ச நாள் வெளியே போய் இருந்தோம்னா ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையில பிஸி ஆயிட்டு மத்தவங்கள மறந்துடுவோம். அதனாலதான் ஃபாரின் போலானே முடிவெடுத்தேன். அப்போ நீ என்ன மறக்கிறதுக்காக தான் ஃபாரின் போற, அப்படிதானே? ஆஹா, நீ என்ன மறக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஃபாரின் போறேன். சரி, இப்போ என்ன? நான் உன்னை மறக்கணும் அதானே? நீ இங்கே இரு, நான் உன்னை மறந்துடுறேன். நிம்மதி, இங்க இருந்தா நம்ம அடிக்கடி பாத்துக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது பேசணுங்கிற ஃபீல் வருது. எதுக்கு இங்க இருந்துகிட்டு தேவையில்லாம எதையாவது ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிட்டு? உங்க அப்பா என்ன சொல்றாரோ அதப்படி கேட்டுட்டு நீ உன் லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும் நிம்மதி. அதுக்காக தான் நான் இப்ப ஃபாரினுக்கு போறேனே. டிபிக்கு இனிமே கால் பண்றதே வேஸ்ட். அவ கண்டிப்பா எடுக்க மாட்டா. அவளுக்கு என் மேல இருக்கிற கோபம் ரொம்ப ரொம்ப நியாயமானது. நேர்லயே ஒரு பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பா? டிபிக்கான நான் நல்லவன்னு எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும். எப்படி பண்றது? அந்த நிம்மதி பொண்ணோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்தோமே அவங்க அப்பா கிட்ட இருந்து. பேசாம அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பேசுவோமா? இந்த கல்யாணத்துல அந்த பொண்ணுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சுட்டா எனக்கு போதும். அந்த பொண்ணு கையோட கூட்டிட்டு போய் டிபி முன்னாடி நிறுத்தி எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். ஐயோ, டிபிக்கு வேற ஆல்ரெடி அந்த பொண்ணு தெரியும். கண்டிப்பா அந்த பொண்ணு சொன்னா டிபி நம்புவா. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு நிம்மதிக்கு கால் பண்ணி பேசுவோம். ஏதோ அன்னோன் நம்பர். டே, ஒரு நிமிஷம் இரு. ஒரே ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கிறேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிக்கும். அப்புறம் ஏண்டா இப்படி சாவடிக்கிற? அன்னோன் நம்பரா இருந்தா என்னடி, எடுத்து பேசு. இப்போ ஒன்றும் அது முக்கியம் கிடையாது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. நிம்மதியே, எனக்கு வேற வழி தெரியலடி. இந்த பிரிவுனால ரெண்டுத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஒண்ணு, இந்த பிரிவுனால நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற நெருக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம். அப்படி இல்ல, இந்த பிரிவு கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில நம்ம சேரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதா கூட இருக்கலாம். இது ரெண்டுத்துல எது வேணாலும் நடக்கலாம். நான் ரெண்டுத்துக்குமே தயாரா தான் இருக்கேன் நிம்மதி. ஒருவேளை நீ சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நடந்துச்சுன்னா சந்தோஷமா ஏத்துக்குவேன் நிம்மதி. அதை இப்பயே சந்தோஷமா நீ ஏத்துக்கலாமேடா. ஒரு பிரிவு வந்துதான் நம்ம எப்படி இருக்கணும்னு இருக்கா என்ன? இல்லடி, நான் முடிவெடுத்தது தான். நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத ப்ளீஸ். சரி, ஓகே. உன்னோட டிசிஷன்ல நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ நான் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணல. ஒரு பிரிவு வந்துதான் நம்மளை சேர்த்து வைக்கணும்னு இருந்தா அதை நானும் சந்தோஷமா ஏத்துக்கிறேன்டா. ஏய், அதான் அடிச்சுட்டே இருக்காங்கல்ல, எடுத்து பேசேன்டி. சரி, இல்லனா கூட நானாவது பேசுறேன். ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போகுது. இந்தா பேசு. ஹலோ 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 ஏங்க, நான் நிம்மதி தானே? நீங்க? நான் தமிழ் மொழி பேசுறேங்க. நேத்து கூட உங்களை பாக்குறதுக்கு வந்தனே, பொண்ணு பாக்குறதுக்கு. நான் தாங்க பேசுறேன். எங்க ப்ளீஸுங்க, தயவு செய்து கட் பண்ணிடாதீங்க. நேர்லயும் உங்கள்கிட்ட பேச முடியல, போன்லயும் உங்கள்கிட்ட பேச முடியல. இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. ப்ளீஸுங்க, கட் பண்ணிடாதீங்க. நீ பேசு. யாருடா? எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவங்க தான் நிம்மதி, பேசு. ஹலோ, ஏங்க, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. யாரு நீங்க? அதான் சொன்னேனேங்க, நான் தமிழ் மொழி பேசுறேங்க.
நேத்து உங்களை பொண்ணு பார்க்க வந்தனே. நீங்களா? உங்களுக்கு எப்படி என் ஃபோன் நம்பர் கிடைச்சது? நீங்க எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? இல்லங்க, நேர்ல பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதான் ஃபோன் பண்ணியாவது பேசலாமேன்னு உங்க அப்பா கிட்ட நம்பர் வாங்கினேங்க. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா? நேர்லயே பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். என் பெர்மிஷன் இல்லாம எப்படி நீங்க நம்பர் வாங்கி எனக்கு கால் பண்ணலாம்? ஐயோ ஏங்க, விஷயத்த ஃபர்ஸ்ட் கேளுங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல போதும், நிறுத்துங்க. என்கிட்ட பெர்மிஷன் இல்லாம நம்பர் வாங்குனதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் கல்யாணம் ஆகுதுன்னு பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் போனை கட் பண்ணுங்க. ஏய் நிம்மதி, ஏண்டி அந்த பையன் கிட்ட போய் கோவப்படுற? அந்த பையன் என்னடி பண்ணுவாரு? எனக்கு தெரிஞ்சு அவர் தாண்டி ரொம்ப பாவம். என்ன பாவம்? ஏன் பெர்மிஷன் இல்லாம எப்படிடா அவர் நம்பர் வாங்கலாம்? அதுவும் இல்லாம எங்க அப்பாவும் கொடுத்திருக்காரு பாரு. இதுதான் எங்க அப்பா கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம். இரிட்டேட் ஆகுது எனக்கு. ஏய், அவர் ஏதோ உன்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசு. அரஞ்சனா பல்லெல்லாம் பேந்துக்கும். என்னடா என்னடா பண்ண சொல்ற? என்ன நீயும் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க, எங்க அப்பாவும் அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. கடைசில நான் தான் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேங்க. ஏன் விருப்பப்படி ஏதாவது ஒரு விஷயமாவது நடக்குதாடா இங்க? ஐயோ, இந்த பொண்ணுகிட்ட நான் எப்படி பேசி புரிய வைப்பேன்? முழுசாவும் கேட்கவும் மாட்டேங்குது. கடுப்பா இருக்கு. என்ன உன் விருப்பம்? இப்ப நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? என்னால உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது இந்திரன். அது ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது? புஷ்பா, தன்மைக்கா, வாங்கக்கா. புஷ்பா, என்னம்மா அழுறியா? சேச்சே, அழலாம் இல்லக்கா, நல்லாதான் இருக்கேன். ஏய், யாரை ஏமாத்த பாக்குற? எப்போதும் முகத்துல நல்ல சிரிப்போட கலகல கலகலன்னு பேசிட்டு இருப்ப. இன்னைக்கு என்னடானா இவ்ளோ சோகமா இருக்க? என்னடி ஆச்சு? அது ஒன்றும் இல்லக்கா, அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அக்கா டெலிவரிக்கு அம்மா போனதுக்கு அப்புறத்துல இருந்து அம்மாவை என்ன நான் பார்க்கவே இல்லை. ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதான் ஒரு மாதிரி மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. உனக்கு இப்பவே அப்படி இருக்கா? அப்ப என்னெல்லாம் யோசிச்சு பாரு. கல்யாணம் ஆகி வரும்போது நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா? அம்மா, அப்பா, நிம்மதி, நானுன்னு 4 பேர் ரொம்ப ஜாலியா இருப்போம் வீட்ல. எனக்கும் நிம்மதிக்கும் எப்போதுமே சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். அவ்வளோ ஜாலியா இருப்போமா? அங்கிருந்து வரும்போது அவ்வளோ கஷ்டத்தோட வந்தேன். அப்புறம் இங்க வந்து அப்படி இப்படின்னு எல்லாம் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. புஷ்பா, உனக்கு ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீ வேணா உங்க அக்கா ஊர்ல போய் ஒரு 3 நாளைக்கு இருந்துட்டு வாடி. அம்மா கூட இருந்துட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. நானும் மலரம்மாவும் இங்க இருக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கிறோம்டி. இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்பப்ப இது மாதிரி ஏதாவது தோணிட்டே இருக்கும். அப்புறம் வேலை அதுன்னு வரும்போது அப்படியே எல்லாம் மறந்துரும்க்கா. நிம்மதி, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் உள்ள போகணும். நான் கிளம்புறேன். இந்திரன், நீ என்னோட பொறுமையை ரொம்பவே சோதிச்சுட்ட. இதுக்கு மேல என்னால யார்கிட்டயுமே கெஞ்ச முடியாது. எங்க அப்பா கிட்ட போய் கல்யாணம் வேணான்னு கெஞ்சி பார்த்துட்டேன். உன்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சி பார்த்துட்டேன். இதுக்கு மேல என்ன எல்லாருமே டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போடுறீங்கன்றதையும் தெரிஞ்சுட்டேன். விட்டுருங்க, என்ன தயவு செய்து விட்டுருங்க. நிம்மதி, ஏய் அப்படிலாம் இல்லடி. ஒரு நிமிஷம் நில்லு. போதும்டா, எனக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லையா? எல்லாரும் என்ன இப்படி அசிங்கப்படுத்துவீங்க? நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? எல்லாருமே அவங்க இஷ்டப்படி சந்தோஷமா இருங்க. நான் தானே இழுச்சவாயிங்க. நான் போறேன், நான் எங்கேயோ போறேன். ஏய் நில்றி நிம்மதி. டேய், பாவண்டா அவ. தன்மை தினமும் சொல்லிட்டு இருக்கா அவ ரொம்ப அழுகுறான்னு. நீ ஏன்டா அவளை இவ்ளோ கஷ்டப்படுத்துற? அவ உன்னை லவ் பண்ணதை தவிர வேற என்னடா தப்பு பண்ணா? இவ்ளோ கஷ்டத்தையும் ஏன்டா அவளுக்கு கொடுக்குறீங்க? டேய், அவ என்ன லவ் பண்றதை விட அவளை நான் 100 மடங்குக்கு மேல லவ் பண்றேன்டா. ஆனா எனக்கு வேற வழி தெரியலடா. அவங்க அப்பா வந்து அப்படி பேசினதுக்கு அப்புறம் நான் என்னடா பண்ண முடியும்? ஏய், அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசாத. கோவமா வருது எனக்கு. டேய், எனக்கு கூட தான் அவர் பேசினது சுத்தமா பிடிக்கல. என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தினாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் இவளை பெத்தவராச்சே. இந்திரன், எனக்கு தோன்ற விஷயத்த நான் சொல்றேன். இந்த விஷயத்துல நீ கண்டிப்பா நிம்மதியா ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்க. அந்த பொண்ணு மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்குடா. அந்த பொண்ணு ரொம்ப பாவம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேளு. இவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தம்பின்னு எல்லார பத்தியும் யோசிக்காம நிம்மதிய மட்டும் யோசி. அவளை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வா. அவ உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கா அதை மட்டும் நீ நினைச்சு பாரு. அதை நினைச்சு பாத்தீங்கனாலே உனக்கே புரியும்டா வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா. நீங்க 2 பேரும் ஆரம்பத்துல இருந்து எப்படி பழகுனீங்க, எப்படி உங்களுக்குள்ள லவ் வந்துச்சு, நிம்மதினா யாருன்னு உனக்கு எப்ப தெரிஞ்சது, நீ யாருன்னு உனக்கு எப்ப தெரிஞ்சது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருடா. நீ அவங்க அப்பாவை பத்தி யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான். அதெல்லாம் செகண்டரியா வச்சுட்டு உன்னோட லவ்வை பத்தி மட்டும் யோசி. உனக்கு புரியும் இந்திரன், நான் சொல்றத கேளு. அவ ரொம்ப பாவம். அவதான் சொல்றாள, எங்க அப்பா சாக போறேன்னு சும்மா பிளாக்மெயில் தான் பண்றாரு, அப்படி எல்லாம் கண்டிப்பா பண்ண மாட்டாருன்னு. அதெல்லாம் சும்மா அவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காருடா. ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நிம்மதி ரொம்ப பாவம்டா. டேய், பழசெல்லாம் மறந்த நானே தன்மை கண்ணுல இருக்கிற அவ என் மேல வச்சிருக்கிற காதலை புரிஞ்சுக்கிட்டு இப்ப அவ கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு என்னடா பிரச்சனை? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்துட்டு வேற என்ன முடிவுனாலும் எடு இந்திரன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
சரி உனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, வா கிளம்பு. ம் சரிடா, போயிட்டு வரேன். தம்பி அங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கப்பா, சீக்கிரம் போ. சரிப்பா, நான் கிளம்புறேன். டேய் லக்கேஜ்லாம் உள்ள வச்சிட்டல? வச்சிட்டேன்டா. டேய் நிம்மதி ரொம்ப கோவமா போறா, போகும்போது அவளை பார்த்து கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு போங்கடா. டேய் அது எப்படிடா அந்த பொண்ணை இப்போ தனியாக விட்டுட்டு போவோம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு. ம் சரி அப்பா, போயிட்டு வரேன்ப்பா. ஓகே மை சன், ஆல் தி பெஸ்ட். அடுத்த வாட்டி நீ இந்தியா வரும்போது நல்ல ஒரு ஃபாரின் பொண்ணோட தான் வரணும், சரியா? பா சரிப்பா, நான் போயிட்டு வரேன். ஓகேப்பா. அக்கா, கேட்கணும்னு நினைச்சேன். உங்க தங்கச்சி நிம்மதிக்கும் அவங்கள பார்க்க வந்தாரே ஒரு மாப்பிள்ள, அவங்களுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்களா? ஏய் புஷ்பா, தயவு செய்து இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாதடி, மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு கோவமா வருது எங்க அப்பா மேல. பத்தாததுக்கு இந்த இந்திரன் பைத்தியம் வேற ஃபாரினுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிட்டான். அவன் இங்க இருந்தாவது ஏதாவது பண்ணலாம், அவனும் அங்க போறேன்ட்டு நிக்கிறான். போற போக்க பார்த்தா எங்க அப்பா கண்டிப்பா அந்த மாப்பிளைக்கும் நிம்மதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாருடி. தன்மை, உனக்கு போன் வந்துகிட்டே இருக்குமா? வரேன் மலரம்மா. புஷ்பா, எனக்கு ஆபீஸ் கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நான் போய் அட்டென்ட் பண்ணணும். நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வாடி. சரிக்கா. காதல் ஆசை யாரை விட்டதோ ஹலோ ஏசிசி ஃபேமிலி, இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க மாயா உங்களுக்கு அனுச்சுடி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.